முத்தரையர்கள் வந்து அதிக எண்ணிக்கை இருந்தும் உரிய அந்த அதிகாரத்தை பெற முடியாத ஒரு சமுதாயமாட்டு, வஞ்சிக்கப்பட்ட சமுதாயமாட்டு, ஏமாற்றப்பட்ட சமுதாயமாட்டு, பெரியார் மண்ணில் சமூக நீதி அடைய முடியாத சமுதாயமாட்டு தான் இருக்குது. இல்லை சார், இப்போ முத்திரையர்களுக்கு இப்போ திமுகவில் வந்து இருந்தாங்க, அண்ணா திமுகவில் வந்து இருக்காங்க. இப்போ எம்எல்ஏக்களும் இப்போ அதிமுக தோல்வி அடையும் போது அதிமுக ஒரு எம்எல்ஏ வந்திருக்காங்க. திமுக கிட்ட 4 எம்எல்ஏன்னு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க நல்ல ரெப்ரஸன்டேஷன் தானே. ஒரு சமூகத்தின் உணர்வை புரியாம ஒரு கோடியில் முத்தரையர் உண்டுன்னு கருணாநிதி கிண்டல் பண்ணார். அதே மாதிரி கோவிந்தருங்கிற முத்தரையருக்கு பெரியார் வழியில சமூக நீதி பார்வையில முத வந்து முத்தரையர் அமைச்சராக்குனது வந்து எம்ஜிஆர் தான். முத்திரையர் லீடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அம்பலங்கள்ங்கிறவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து ஆண்டி அம்பலம், வீரன் அம்பலம்லாம் இருந்தாங்க. அவங்க காமராஜ் தோக்கக்கூடிய காலத்திலேயே வந்து நத்தம் மேலூர் போன்ற இடங்கள்ல பவர்ஃபுல்லா இருந்தாங்க, ஜெயித்தாங்க. திருச்சி பார்லிமெண்ட்டுக்கு இன்ஜினியர் செல்வராஜை ப்ரொமோட் பண்ணி சின்ன வயசுல முதல் கொண்டு வந்த ஒரு எம்பி இதுல கொண்டு வந்தது கருணாநிதி வந்து பெரிய அளவில் செய்தாருங்கிறதும் நம்ம மறுக்கல. மோடியை பொறுத்த சார், நீங்க இப்ப சொல்றீங்க இப்போ எடப்பாடி ராமதாஸ் இவங்க சமூக நீதி முத்திரை வஞ்சகம் பண்ணிருக்காங்கன்னு, அதுல மோடிக்கு தானே பங்கு இருக்கு. அவங்க கவர்னர் தான் அப்ரூவ் பண்ணது. அவங்க இந்த அளவுக்கு டீப்பா போகல. முத்திரையர் தான் கஸ்டடியன் ஆஃப் இந்தியன் ரிலிஜன் தான் ஒரு இதை சொல்லுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம ஏன் சொல்றோம்னா, அவங்க சொல்றதுக்கு முன்னாடி திமுக 2 மந்திரியா கொடுத்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். எங்க கல்லருக்கும் இவங்களுக்கும் ஒரே பாப்புலேஷன், கல்லருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, முத்திரையருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கிறதான நம்மளோட ஆதங்கமா இருக்குது. பொன்னமராவதி கலவரம் வந்து முத்திரையர்களோட பொலிட்டிக்கல் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் பொன்னமராவதி கலவரம். பொன்பரப்பி கலவரத்தை மாஞ்சி எழுதினவங்க வந்து பொன்னமராவதி கலவரத்தை பற்றி மூச்சே விடல. அது பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ல அவங்களுக்கு 5 சீட் இல்ல, நியர்லி 10 சீட்ஸ் அவங்க வரணுங்கிறதா என்னோட கருத்து. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு FTP தமிழ். இது வந்து தமிழ்நாட்டு சமூகங்கள் 2வது எபிசோடு. நம்ம கூட இன்னைக்கு ஐயா ரவீந்திரன் சாமி இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம முத்திரைய சமூகத்தோட அரசியல் வரலாற்றை பற்றி பேச போறோம். முத்திரைய சமூகத்தோட அரசியல் எப்படி இருந்திருக்கு தமிழ்நாட்டில்? உண்மையான முழுமையான சமூக நீதி இல்லைங்கிறதுக்கு முத்திரைய சமூகத்தோட அரசியல் அதிகார நலமாக தான் ஓவிய விளக்கமாக நம் கண் முன்னாடி நிற்குது. தந்தை பெரியார் சொல்றாரு, எந்த சமுதாயம் தன்னோட எண்ணிக்கைக்குள்ள உரிமையை போராடி பெறணும்னு சொல்றாரு. முத்திரையர்கள் போராடுறாங்க. ஆனா இந்த சமூக நீதி மண்ணில், பெரியார் மண்ணில் அவங்களால பெற முடியல. அப்ப எங்க கோளாறு இருக்கு? இது என்ன வெங்காய மண்ணு? ஏதோ எங்க ஒரு இடத்துல கோளாறு இருக்குல்ல. இப்ப நீங்க கடைசியா எடுத்துடுங்க, முத்திரையர்ல தான் வலையர் இருக்காங்க. இடஒதுக்கீடு 20% பிரிக்கிறாப்புல. எடப்பாடி, பன்னீர்செல்வம், டாக்டர் ராமதாஸ், CV சண்முகம், இவர் இன்னொருத்தர் KP முனுசாமி, 3 வன்னியர், ஒரு மறவர், ஒரு வெள்ளாள கவுண்டர் பிரிக்கிறாங்க. நீங்க எப்படியும் பிரிங்க. 13% வன்னியருக்கு 10 ரூபா கொடுத்ததை நான் நியாயம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னோட பார்வை அப்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்டை நான் பார்க்குறேன். அதில் 13% வன்னியர் சொல்றாங்க. அப்போ 10 ரூபாங்கிறது நியாயம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுல தப்பு இல்லை. ஆனா 7% ஏன் பிரிக்கல? வலையர்களுக்கு இவ்வளவு வஞ்சகம் பண்ணீங்க. எடப்பாடிக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு முத்திரையர் கம்யூனிட்டி? ஏன் இவ்வளவுக்குள்ள எடப்பாடிக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி முத்திரையர்களுக்கு அநீதி பண்ணாரு? பன்னீர்செல்வம் ஏன் துணை போனாரு? சமூக நீதி காவலர்ங்கிறாரு. அவருக்கு என்ன சமூக நீதி காவலர்னு சொல்றதுக்கு ராமதாஸுக்கு என்ன அருகதை இருக்கு? அப்போ சொல்லியிருக்கணும்ல, முத்திரையர்களுக்கும் இதுல நியாயம் கிடைக்க அளவுக்கு பிரிக்கணும்னு சொல்லியிருக்கணும்ல. அவர் சொல்லலையே. அப்ப இதுதான் சமூக நீதி மண்ணு. எல்லாம் அவங்கவுங்க ஜாதிக்கு எது நன்மையோ அதை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஒருத்தர் தான் வந்து எக்ஸ்ட்ராடினரியா சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில முத்திரையர்களை பற்றி பேச வேண்டிய கடமையும் நியாயமும் நம்ம கிட்ட இருக்குது. முத்திரையர்கள் வந்து அதிக எண்ணிக்கை இருந்தும் உரிய அந்த அதிகாரத்தை பெற முடியாத ஒரு சமுதாயமாட்டு, வஞ்சிக்கப்பட்ட சமுதாயமாட்டு, ஏமாற்றப்பட்ட சமுதாயமாட்டு, பெரியார் மண்ணில் சமூக நீதி அடைய முடியாத சமுதாயமாட்டு தான் இருக்குது. அரசியல் களம்ங்கிறது வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ். இப்போ சசிகலா அம்மையார் மூலமா கள்ளர் சமுதாயம் பெரிய முக்கியத்துவத்தை ஜெயலலிதா அடைஞ்சிட்டாங்க. ராஜ்யசபா, மந்திரி, MLA, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், வாரியம், அது இதுன்னு பெரிய அளவில் வந்துட்டாங்க. அப்போ முத்திரைகளுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் வருது. தீபா வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து கள்ளருக்கு சசிகலா மூலமா ஜெயலலிதா பண்ண மாதிரி தீபா ஜெயக்குமார் வந்துட்டாங்கன்னா நமக்கு பண்ணுவாங்கன்னு ஊரா தீபா ஜெயக்குமாருக்கு கொடியேற்றினாங்க. நான் இதை ஏன் இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்றேன்னா, மயிலாப்பூர்ல 4 அட்டுகளும்
வெப்பேர்ல 4 அட்டுக்கணம் இருந்து ஏசி ரூமுக்குள்ளே இருந்து களத்துல என்ன நடக்குன்னே தெரியாம கதை விட்டுட்டு மேட்ச் பிக்ஸ் பண்ணி கதை விட்டுக்கிட்டு சமநீதியை சூறையாடிட்டு இருக்கோம். 2 உதவாக்கிற கும்பல்களும். உதவாக்கிற வார்த்தையை நான் பாண்டிட்டு தான் சொல்றேன். ஐயா வீரமணி ஏன் பேசல? ஐயா வீரமணிக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு வந்திருக்கணும்? அவருக்கு அக்கறை இல்லையே. மயிலாப்பூர் கோஷ்டிகள் பேச மாட்டாங்க, விட்டுருங்க அவங்கள. வீரமணி பேசலையே, அப்ப 2மே அட்டு கொஸ்டின் தான் நம்ம சொல்லி ஆகணும். முத்திரையர் சமூக நீதியை பேசாதவங்க வந்து பெரியார் தொண்டர்கள் சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? போலி பெரியாரிஸ்ட் தானே நீங்க? இல்லை சார், இப்போ முத்திரையர்களுக்கு இப்போ திமுக ஒரு மந்திரி இருந்தாங்க, அதிமுக ஒரு மந்திரி இருக்காங்க. இப்போ எம்எல்ஏக்களும் இப்போ அதிமுக தோல்வி அடையும் போது அதிமுக ஒரு எம்எல்ஏ வந்திருக்காங்க. திமுக கிட்ட 4 எம்எல்ஏன்னு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க நல்ல ரெப்ரஸன்டேஷன் தானே? எண்ணிக்கைக்கு போதாதுங்க. இந்த விசிய சர்க்கிள் கல்லர் வந்து பொலிட்டிக்கலா இவ்வளவு பவர் வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர்கள் நினைக்கிறாங்கிறதா நான் சொல்ல வர்றேன். முத்திரையருக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் ஜெயலலிதா சசிகலா நெக்ஸஸ்ல கல்லர் பெற்ற அரசியல் அதிகாரம் மாதிரி நம்ம பெறணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மயிலாப்பூர் வாசிகளும் பாண்டேக்களும் இது வெப்பேரி வாசிகளும். ஏன் ஐயா வீரமணி கூட அதை வெளிப்படுத்தலைங்கிறதா எங்களுக்கு ஆதங்கம். பாண்டே வெளிப்படுத்த மாட்டாரு, அது அவரை விட்டுறலாம். வீரமணியை வெளிப்படுத்தலைங்கிறதா எங்களோட ஆதங்கம். சரி, முத்திரையர்கள் வந்து திரளக்கூடிய ஜாதியா? பெரிய அளவில் திரளக்கூடிய ஜாதி. முத குலச்செல்லையா வந்து பேராவூரில் திரண்டாரு, தனிச்சு நின்று சுயேட்சையா வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் வெங்கடாச்சலம், பெல்ட் வெங்கடாச்சலம் சொல்லுவாங்க, அவர் ஆலங்குடியில திரண்டு வெற்றி பெற்றாரு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல களத்துல நின்று ஜெயலலிதாவை எதிர்த்து போராட்ட சமுதாயம் முத்திரையர் தான். இன்னைக்கு பணத்தை வச்சுதான் ஓட்டுங்கிற காலகட்டத்தில் கூட 2016 பல தொகுதிகளில் தங்களோட ஜாதிய உணர்வை காட்டி கணிசமான ஓட்டுகளை நிரூபிச்ச சமுதாயமும் முத்திரையர் சமுதாயம் தான். முத்திரையர் சமுதாயத்துக்கு வந்து உரிய இடத்தை கொடுக்க கூடாதுன்னு எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துக்குள்ள வந்து எப்படி முத்திரையருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வரலன்னு சொன்னா, ஒரு சிலர் அரசியல் கட்சி தலைமைக்கு பக்கத்துல இருந்து கொலை அடிச்சு கூட முத்திரையர்களை மேல வரடமா பார்த்திருக்கலாம். பட் நம்ம இதை பேசுறோம். குறிப்பா வந்து ஜெயலலிதா ஒரு பேங்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் கொண்டு வந்தாங்க. முக்குலத்தூர் அதுல அகமுடையார் தவிர்த்துட்டு கல்லார் மரவர் தாங்கிறாங்க. முக்குலத்தூர்னே சொல்றதுல நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அகமுடையார் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணி என்கிட்ட வைரவன் சேர்வ பேரன் வைரவ தேவர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்கிட்ட அதை நீங்க சொல்லாதீங்க சார்ங்கிறாங்க. அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். அதே மாதிரி விளையாட கவுண்டர் இதுக்கு எதிராக ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி நம்ம கொண்டு வந்தா, முத்திரையரையும் மன்னியரையும் கொண்டு வந்தா நாம வெற்றி பெறலான்னு கனிமொழி அவர்கள் வந்து கலைஞர்கிட்ட சொன்னாப்புல, கலைஞர் அதை எடுக்க முடியாத கையேறு நிலையில இருந்தாங்க. பிரிசனரா பாஸ்டா இருந்தாரு, கடந்த காலத்தின் கைதியா இருந்தாரு. இவருக்கு ஓட்டு போட்ட கல்லர்கள்லாம் சசிகலா வீட்டுல ஜெயலலிதாவுக்கு போன பிறகு இவர் வந்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட முத்திரையர்களை கையில் எடுக்க முடியாத பொலிட்டிக்கல் ஃபெயிலியர் ஆட்டு கலைஞர் கருணாநிதி இருந்தார். ஜெயலலிதா அதுல வந்து அவுட்பிட் பண்ணிட்டு போயிட்டாங்கிறதா உண்மை. ஜெயலலிதா வந்து கனிமொழி முத்திரையர்களை கையில் எடுக்க போறாங்கன்னு சொல்லும் போது அவங்களும் புற முத்திரையர் விஷயங்களை பண்ணாங்க. பெரும்புடு முத்திரையரை ரெகனைஸ் பண்ணாங்க. கல்லர் சாமி ஜெயித்த தொகுதியில பெரிய புலானுக்கு மாத்திக்கிட்டே டிக்கெட் கொடுத்தாங்கலாம் இருந்தாங்கன்னா, அப்ப ஜெயலலிதா ஒரு பிராமண பெண்மணி ஸ்ரூடா கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு பண்ணியிருக்காங்க. பெரியார் வழியில வந்த கருணாநிதி ஏமாந்து இருக்கிறாப்புல. இல்ல, கருணாநிதி மேல இன்னொரு குற்றச்சாட்டுமே, அவர் 57 குளித்தலையில் வெற்றி பெறதுக்கு முத்திரையர் ஓட்டு இருந்துச்சுன்னு. அப்படி ஒரு முத்திரையர்கள் கருணாநிதி வந்து 69 சிஎம் ஆகும்போது நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் வர 1 கோடி முத்திரையர்கள் உண்டுன்னு ஒரு முத்திரையர் எம்எல்ஏ குலச்செல்லையான்னு தான் நினைக்கிறேன் பேசும்போது, ஒரு சமூகத்தின் உணர்வை புரியாம 1 கோடியில் முத்திரையர் உண்டுன்னு கருணாநிதி கிண்டல் பண்ணார். அது என்ன சமூக நீதி பேச்சா? அவருக்கு ஏகடியும் எள்ளி நகையாட தன்மை தானே அதுல வாங்கி நிற்குது. பெரியார் தொண்டருக்கு பேசக்கூடிய பேச்சா? அப்ப முத்திரையரோட ஆஸ்பிரேஷனை யாருக்கோ பயந்து தானே அவர் அதை நிறைவேற்றாம இருந்திருக்கிறாரு. அதுதான் உண்மை. முதல் முத்திரையருக்கு வந்து அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் சமூக நீதி அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கினார். யாதவர்களுக்கு ராகவானந்தத்துக்கு எம்எல்சி கொடுத்து மந்திரி ஆக்கினாரு. உடையார் வி சாமிநாதனை மந்திரி ஆக்கினாரு. கலைமணி இந்து மீனவரை மந்திரி ஆக்கினாரு. அதே மாதிரி கோவிந்தருங்கிற முத்திரையருக்கு பெரியார் வழியில சமூக நீதி பார்வையில முத வந்து முத்திரையர் அமைச்சராக்குனது வந்து எம்ஜிஆர் தான். பெரிய மாநாடெல்லாம் கொடுத்து போட்டு அதுக்கு எம்ஜிஆர் நன்றி தெரிவிச்சாங்க. அப்போ அவரே வந்து என் தம்பிங்கிறதுக்காக தான் நான் கோவிந்தனை அமைச்சராக்கிருக்கேன்னு சொன்னாரு. முத்திரையருங்கிற உணர்வுல தான் அவரு அதை பண்ணார். ஸோ முத்திரையருக்கு வந்து முத ஒரு அந்தஸ்தை கொடுத்தது வந்து எம்ஜிஆர் தான். காமராஜ் காலத்துல முத்திரையர் லீடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அம்பலங்கள்ங்கிறவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து ஆண்டி அம்பலம், வீரன் அம்பலம்லாம் இருந்தாங்க. அவங்க காமராஜ் தோக்கக்கூடிய காலத்திலேயே வந்து நத்தம், மேலூர் போன்ற இடங்கள்ல பவர்ஃபுல்லா இருந்தாங்க, ஜெயித்தாங்க. அண்ணாமலை முத்துராஜான்னு ஒரு திருச்சி முனிசிபல் சேர்மன் இருந்தார். அவரு அருப்புக்கோட்டை தொகுதியில 62ஆம் ஆண்டு முதுகுளத்தூர் கலவரத்துக்கு பிறகு முத்திரையர்கள் ஓட்டுகளை வந்து காங்கிரஸுக்கு திருப்பதுக்கு இந்த மாதிரி முத்திரையர் லோக்கல் லீடர்ஸை காமராஜ் பயன்படுத்திட்டாருங்கிற தரவுகளும் இருக்குது. ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து அமைச்சர்களே 8 பேர் தான். அது தாண்டி அது போகல.
அது பிறகு கருணாநிதி காலகட்டத்தில் முத்திரையர்கள் கிளைம் பண்ணியும் கொடுக்கல. கடைசியாக வந்து எம்ஜிஆர் வந்து அமைச்சரவை பதவி கொடுத்தாரு. அதே வேளையில் கருணாநிதியும் ஒன்றும் செய்யலைன்னா யாரையும் நான் வந்து குற்றம் சாட்ட மாட்டேன். திருச்சியில் செல்வராஜ், இன்ஜினியர் செல்வராஜை 80ல் தோற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி பெறதுக்கு திருச்சி பார்லிமெண்ட்டுக்கு இன்ஜினியர் செல்வராஜை ப்ரொமோட் பண்ணி சின்ன வயசுல கொண்டு வந்த ஒரு எம்பி இதில் கொண்டு வந்தது கருணாநிதி வந்து பெரிய அளவில் செய்தாருன்றதும் நம்ம மறுக்கல. முதல் முத்திரையர் எம்பி ஆனது ஆல்மோஸ்ட் அவராக தான் இருக்கும்னு நான் கருதுறேன். 80ல் அது செய்தாரு. நிறைய யங்ஸ்டர்ஸை கருணாநிதி கொண்டு வந்தாரு, கலாநிதி, அர்ஜுனன். அந்த இதில் முத்திரையர் கம்யூனிட்டியில இருந்து அவர் பார்த்து அந்த இதை செய்தாருங்கிறது ஏதோ கருணாநிதியும் வந்து ஓரளவு சில விஷயங்களை புரிஞ்சுட்டு தான் அதை செய்திருக்காருங்கிறதுக்கு இதையும் நம்ம வந்து ஒரு ஆதாரமா சொல்றோம். இப்போ முத்திரையர்களை பாஜக டெல்லி தலைமை மோடி, அமித்ஷா பார்க்குறாங்க. இவர் நம்ம பேரரசர் பெரும்புடு முத்திரையருக்கு வந்து ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க. அது பாஜக தான் பண்றாங்க. குஜராத்தில் உள்ள பாஜக கோலி சத்திரி சமாஜ் தான் பண்றாங்க. அது நம்மளை கூட அழைச்சிருந்தாங்க. அது எவ்வளோ டிக்னிட்ரிஸ் என்னங்கிறதுல வந்து நான் 19ஆம் தேதி நினைக்கிறேன். என்னால் அது போக முடியல. பட் சென்னையில் அந்த விழா நடக்கும்போது கலந்துக்கிறேன்னு அவங்கள்ட்ட உறுதி கொடுத்துருக்கிறேன். ஆக முத்திரையர்களும் கோலி சத்திரியர்களும் மானிடவியல் ஆய்வுப்படி ஒரே அமைப்பை கொண்டவங்க, ஒரே டிஎன்டி அவங்களுக்கு இருக்குங்கிறது ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஓர் இனம், ஒரே உடல் அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு மானிட ஆய்வு சம்பந்தமா ஒரு ஆய்வு போடப்பட்டிருக்கு. அதோட ரிசல்ட்டையும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பாஜக வந்து அவங்களுக்குள்ள ஒரு கலாச்சார வரலாற்று வீர பெருமையை வந்து நிலைநாட்டணும்னு எதிர்பார்க்கிறோம். மோடியை பொறுத்தவரை நீங்க இப்ப சொல்றீங்க, இப்போ எடப்பாடி, ராமதாஸ் இவங்களை சமூக நீதித்துறை முத்திரை வஞ்சகம் பண்ணியிருக்காங்கன்னு. அதுல மோடிக்கு தானே பங்கு இருக்கு. அவங்க கவர்னர் தானே அப்ரூவ் பண்ணது. அவங்க இந்த அளவுக்கு டீப்பா போகல. அவங்க வந்து அலையன்ஸுக்குன்னு ஒரு மேக்ரோவா தான் பார்த்தாங்க. நம்ம மறுக்க வரல. கவர்னர் வந்து அதுக்குள்ள டீப்பா போகல. பாஜகவுக்கு வன்னியர் ஓட்டு வரும், 10% கொடுத்தா வன்னியர் ஓட்டு வருங்கிற அந்த புள்ளியில தான் அவங்க இது பண்ணாங்க. அந்த புள்ளியை நானே குறை சொல்லலையே. வன்னியருக்கு 10 நானே நியாயம் தானே சொல்றேன். அதுல வண்ணார், வலையர், நாவிதர், போயர், ஒட்டர், வலையர் போன்ற சம்பவங்களை பழி வாங்கிட்டாங்க இந்த தலைவர்கள். ரெட்டல மயக்கத்தில் ஓட்டு போடுவாங்கங்கிற திமுர்லையும் ஆணவத்திலையும் தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கிற எண்ணத்துல எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் பழி வாங்கிட்டாங்கன்னு நான் சொல்றேன். அது இன்னைக்கு வர நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எடப்பாடிக்கு ஆள் யாராவது எந்த இதுலயாவது இதை முகம் காட்டி என்கிட்ட விவாதத்துக்கு வரட்டு அடிச்சு துவச்சி கீழே போட்டுற மாட்டேன். கருத்தியல்ல இப்ப பண்ண தப்பு இல்ல, அநீதி இல்ல. அவங்கள்ட்ட அம்பாசடர் கமிஷன் போட்டு இருக்குது, எம்பிபிஎஸ் இது இருக்குது. இதை இருந்துகிட்டு செய்யறது எவ்வளவுக்குள்ள அயோக்கியத்தனம், அநாகரிகம், என்ன சமூக நீதி, என்ன பெரியார் மண்ணு, அதை நான் கேட்டுட்டு தானே இருக்கிறேன். ராமதாஸ் அதை கேட்க மாட்டாருங்கிறது தான் ராமதாஸ் சமூக நீதி காவலருங்கிறதுக்கு ஒரு உரிமை உடையவர் அல்லங்கிற கருத்தை நம்ம சொல்றேன் இந்த விஷயத்துல. இந்த விஷயத்துல ஸோ பாஜக வந்து அவங்களுக்கு லிஃப்ட் நாளைக்கு கொடுக்கலாம் எதிர்பார்க்கிறோம். அவங்க ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயத்தை காத்திருப்பவர்கள் வந்து முத்திரையர் தான், கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜன் தான் ஒரு இதை சொல்லுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம ஏன் சொல்றோம்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி திமுக 2 மந்திரியா கொடுத்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். நமக்கு அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. நாம வந்து அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு நன்மை நடக்கணுங்கிறக்காக தான் நான் பேசுறோம். மோடிக்காக பேசுறோங்கிற மாதிரி மட்டும் அதை பார்க்காண்டா. மோடிக்கு ஒரு பேக்கிங் வரணும்னு நம்ம எதிர்பார்த்தாலும் கூட மற்றவங்க அதை முறியடிக்க நன்மை கொடுத்தாலும் நன்மை தான். நாம் தமிழர் சீமானும் அவரோட இதுல வந்து 2024 குறிப்பிடத்தக்க அளவு முத்திரையர் வேட்பாளர்களை நிறுத்தணும்னு, மற்ற கட்சிகள் எந்த ஓட்டு இருக்கு நமக்கு எந்த ஓட்டுங்களோ அவரும் தமிழ் தேசியங்கிற எந்த புள்ளியில கூட முத்திரையர் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு பார்வை இருக்கதா கேள்விப்படுறோம். அவர் அதை செய்தாலும் நாம வரவேற்போம். பாஜக முத்திரையர்களை கையில் எடுத்தால் நம்ம வரவேற்போம். எது எப்படியோ முத்திரையர்களுக்கு வந்து உரிய இது கிடைக்கல. ஆனா தரலக்கூடிய ஜாதி, முத்திரை பதிச்ச ஜாதி, குலச்சலையா முத்திரை பதிச்சிருக்கிறாரு, வெங்கடாச்சலம் முத்திரை பதிச்சிருக்கிறாரு. ஜெயலலிதா கவர்மெண்ட் எடுத்து களத்துல போராடின ஒரே ஜாதி முத்திரையர் தான். வேற எந்த ஜாதியும் களத்துல போராடல. நாடார்கள் வந்து மேல்மட்டத்துல ஊடகங்கள்ல ஜெயலலிதாவை எடுத்து அடிச்சாங்க. அதனால நாடார்களுக்கு பயந்து நாடார்கள்ட்ட ஜெயலலிதா சரண்டரை ஆகி மற்ற வன்னியர், முக்குலத்தோர், வேளாண் கொண்டெல்லாம் என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டுன்னு நாடார்களை குளோரிஃபை பண்ணாங்க ஜெயலலிதா. பட் களத்துக்குள்ள நின்று ஜெயலலிதாவுக்கு எதிராக போராடினது வந்து முத்திரையர் சமுதாயம் தான். அந்த மாதிரி முத்திரையர் அவங்க போராட்டத்துக்கு இப்போ வளர்மதி போன்றவங்க ஜெயலலிதா எம்பவர் பண்ணாங்களே திருச்சி எங்க கல்லருக்கும் இவங்களுக்கும் ஒரே பாப்புலேஷன். கல்லருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, முத்திரையருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கிறதான நம்மளோட ஆதங்கமா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, பிராமணர் பார்ப்பனர் அல்லாதார் அது இல்ல ஓட்டிங் பேட்டர்ன்ல. கல்லருக்கு அதிகாரம் வந்துன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நமக்கும் அந்த அதிகாரம் வரும்னு முத்திரையர் நினைக்கிறாங்க. அதுக்காக முத்திரையர் வந்து தங்கள் அதிகாரத்துக்கு தான் போராடணுமே தவிர கல்லருக்கு எதிராக போகக்கூடாது. கல்லர் மாதிரி அவங்களும் பொதுத்தள அரசியல் பண்ணி மேல வரணுங்கிறதான் நம்ம கருத்தை தவிர செட்டிங் ஒன் காஸ்ட் அகைன்ஸ்ட் அனதர் காஸ்ட் இஸ்
பாலிசி. அது நமக்கு கிடையாது, அரசியல்வாதிகளுக்கு அது இருக்கும். நாம இந்த கம்யூனிட்டியோட உயர்வுக்கு தான் நம்ம பண்றோம். பட் சில உண்மைகளை நம்ம பேச தயங்க மாட்டோம். பொன்னமராவதி கலவரம் வந்து முத்திரையர்களோட பொலிட்டிக்கல் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் பொன்னமராவதி கலவரம். பொன்பரப்பி கலவரத்தை மாஞ்சி எழுதினவங்க வந்து பொன்னமராவதி கலவரத்தை பற்றி மூச்சே விடல. அதோட காரணம் என்னன்னு சொல்லல, பொலிட்டிக்கல் பிரஸ்டேஷனா முத்திரையர். இதை கண்டுபிடிக்கக்கூடிய தமிழ் தேசிய சக்திகளோ இந்துத்துவ சக்திகளோ வந்து கண்டுபிடிச்சு பயன்படுத்தினா அவங்க வந்து வளர்ச்சி பெற முடியும். அதை தடுக்கணும்னா மற்றவங்க வந்து அதுக்குள்ள உரிமையை கொடுத்து அவங்கள அகாமடேட் பண்ணணும். இதுதான் நம்மளோட பார்வை. நிச்சயமா தமிழ் தேசிய சக்திகளும் இந்துத்துவ சக்திகளும் முத்திரையர்களோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸை கரெக்டா பயன்படுத்துவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கால ஓட்டத்தில் அவங்களுக்கு இப்போ இருக்க அதிகாரத்தோட அவங்களுக்கு உரிய அதிகாரம், தமிழ் மடங்கு அதிகாரம் கண்டிப்பா வரும். அதற்காக தான் நம்ம குரல் கொடுக்கிறோம், பாடுபடுறோம், உழைக்கிறோம். இன்னும் மட்டுமில்ல, முத்திரைகள் வந்து வட மாவட்டங்கள்லயும் முத்திரைகள் நிறைய இருக்காங்க, உள்ளூர் பகுதிகளில் இருக்கிறாங்க, நிறைய கவுன்சிலர்கள்லாம் வந்திருக்காங்க. இவர் திருவொற்றியூர்ல ஒரு எம்எல்ஏ கூட புரளஸ் ஜெயபாரதி வந்திருந்தாரு. ஸோ அங்கேயும் முத்திரைகள் இருக்காங்க. முத்திரைகளோட அடையாளத்தை பலரும் பல இதுல அழிக்கவும் பார்க்குறாங்க. அது அவங்க தான் திரண்டு வந்து அரசியல் களத்துக்குள்ள தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மேலும் கூடுதல் பவரை பெறணும். அதற்காக உள்ள பொலிட்டிக்கல் நாலேஜ் ஒர்க்கை நம்ம அவங்களுக்கு என்னைக்கும் பண்ணி கொடுக்க தயாரா இருக்கிறோம். தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம், மீண்டும் பண்ணி கொடுக்க தயாரா இருக்கிறோம். கனிமொழி வந்து முத்திரையர்களை பேக்கிங் கம்யூனிட்டியா எடுக்க போறாங்கன்னு ஒரு வார்த்தை வந்த பிறகுதான் முத்திரையர்களுக்கு வந்து கூடுதல் இம்பார்ட்டன்ஸும் ஊடகங்கள்ல முத்திரைகளை பற்றிய செய்திகளும் பெரிய அளவுல வந்தது. மேலும் வரும். நிச்சயமா முத்திரையர்கள் வந்து தமிழக அரசியல் சூழ்நிலையில் அவங்க கன்சல்டேட் ஆகி இருக்கக்கூடிய ஜாதினால ஒரு மல்டிபிள் கண்டஸ்ட் வரும்போது முத்திரைகளுக்கு மிக அதிக முக்கியத்துவம் வரும். அந்த நாளை முத்திரைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க தங்களை தகவமைத்துக் கொண்டு அரசியல் களத்துக்குள்ள மேலும் மேலும் நாலா பக்கமும் தங்களுக்கு எதிரான சதிகளையும் புரிஞ்சுக்கிட்டு களமாடணுங்கிறதா நம்மளோட நோக்கம். சார், இப்போ முத்திரையருக்கு கரண்ட் அசம்பிளியில் 5 முத்திரையர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க. இது வந்து சரியான எண்ணிக்கை நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க குறைவுங்கிறதா என்னோட கருத்து. அண்ணா ரஜினிகாந்த் அரசியல் களம் வரும்போது 10 முத்திரையருக்கு நான் ஸ்கீம் பண்ணியிருந்தேன். அவரும் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. முத்திரையர்னா கோலி சத்திரியாருன்னு சொல்லியும் அவங்க என்ன இது முத்திராஜி எல்லாமே அண்ணங்கிட்ட விலைக்கு கொடுத்து இவங்களுக்கு எண்ணிக்கை இருக்குது, இவங்க பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, நம்ம 10 சீட்டு கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டா நமக்கு கன்சால்டேட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத அண்ணகிட்ட சொல்லியிருந்தேன். ஆக நம்மளோட கருத்து வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ல அவங்களுக்கு 5 சீட்டு இல்லை, நியர்லி 10 சீட்ஸ் அவங்க வரணுங்கிறதா என்னோட கருத்து. அது ஒரு நியாயமான கருத்து, உண்மையான கருத்து. ஓகே. இது இப்போ ஜெயலலிதா வந்து இப்போ யாதவர் கமிட்டியை பேக்கிங் இருக்குது. எல்லா காலத்துலேயும் ஒரு யாதவர் எம்பி சீட் கொடுத்துருந்துருக்காங்க. பட் முத்திரையர்களுக்கு அந்த மாதிரி இது கொடுத்த மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் முத்திரை அடர்த்தி அவர் சிவகங்கை போன்ற தொகுதியில் கூட ஒரு காஸ்ட் நியூட்ரலாக சிதம்பரம் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு. ஜெயலலிதா கொடுக்கல, காங்கிரஸ் கூட்டணியில மக்கள் நிச்சயமா அதுலதான் முத்திரைகள் அவேர்னஸோட வரணுங்கிறதுக்காக தான் நம்ம அதை நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நெகட்டிவா ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக போகாம தங்களுக்கு என்ன தேவையோ அதுல பாசிட்டிவா தரணுங்கிறத அந்த கருத்தை நம்ம சொல்றோம். நெகட்டிவா நீங்க ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக தரலீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட சிதம்பரங்கள் வந்து இந்த ஜாதிக்கு நீங்க எதிர்த்து உங்க ஓட்ட இலவசமா வாங்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு போயிருவாருங்கிற அந்த புள்ளியில தான் பாசிட்டிவா தரணும் முத்திரையர்கள்ங்கிறத நம்ம திரும்ப அழுத்தி சொல்றோம். இன்னும் ஒரு கம்யூனிட்டி பக்கத்துல ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக தரலாம பாசிட்டிவா தரணும். உங்க ஓட்டு அந்த கம்யூனிட்டிக்கு எதிராக போகுதுன்னு அரசியல் தலைவர்கள் நினைச்சா அதை முறியடிக்கூடிய அளவுக்கு நீங்க செயல்படணுங்கிறதா நம்மளோட கருத்து. பைபோலர் பொலிட்டிக்ஸ்ல முத்திரையர்கள் ஏறி வர முடியல. மல்டிபோலர் பொலிட்டிக்ஸ் ஆட்டு தமிழ் தேசியமும் இந்துத்துவம் உள்ள வர்றது முத்திரையருக்கு வந்து ஒரு வளர்ச்சி பாதையில முத்திரையோட அரசியல் அதிகாரம் வந்து உயர்வதற்கு ஒரு வழிவகை கொடுக்குன்னு நாங்கள் உறுதியாக நம்புறோம். சரி, ஓகே. இப்போ இறுதியாக கேள்வி சார், இப்போ அதிமுக பிரச்சனை நடக்கிறதால தென் மாவட்டங்களில் ஆப்வியஸ்லி எடப்பாடிக்கு எதிராக ஏற்கனவே 10% கொடுத்ததில் முக்குளத்தூர் அவருக்கு எதிராக இருந்துச்சு. இப்போது பன்னீர்செல்வத்துக்கு வெளியேற போயிட்டு இன்னொரு அதிருப்தி இருக்கும். இந்த அதிருப்தியை கவுண்டர் பண்ணுறதுக்கு வந்து எடப்பாடி வந்து முத்திரையர் கமிட்டி தன்னோட ஒரு பேக்கிங் கமிட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முடியாது. முத்திரையர் வந்து ஏன்னா அவர் வளர்மதி போடுற அமைப்பு சில பதவி கொடுக்க முடியாது. அவர் வந்து அவருக்கு அது மன வலிமையும் கிடையாது, மன உறுதியும் கிடையாது. முக்குளத்தோரோட கள்ளர் மரோரை மீறி போயிடவே மாட்டாரு. ஜெயலலிதா வந்து ஆணித்தரமா நின்று யார் பேரையும் ஏர்போர்ட்டுக்கு வைக்கக்கூடாதுன்னு நின்னாப்புல அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னாப்புல இது வந்து லோக்கல் கள்ளர் முறவருக்கு ஈல்டாகி அடிபடிஞ்சு போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஐயா, அடிபடிஞ்சு போனவங்க வார்த்தையை நான் அழுத்தி சொல்றேன் ஐயா, நீங்க வந்து மீறி போயிட மாட்டீங்கறையா, இதுதான் உங்க நிலைமை. அதனால நீங்க எடப்பாடி கிட்ட பெருசா எதிர்பார்க்காண்டா. வன்னியர்க பவர் பொலிட்டிக்ஸ் ஈல்டாவாரு, பன்னீர்செல்வத்துக்கு எதிராக முக்குளத்தோருக்கு பவர் பொலிட்டிக்ஸ் ஈல்டாவாரு. அதை மீறி போகக்கூடிய அளவுக்கு அவருக்கு லீடர்ஷிப் கிடையாது. இது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவாரு. அதனால அவரை சரியா புரிஞ்சுக்கிடுங்கிறதான் என்னோட கருத்து. ஓகே, ரொம்ப டீடைல்ஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸ் சார். Thanks.